ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான சுடிதார் டாப்போட பேட்ச் ஒர்க் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகும்னாட்டி நம்முடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் தாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெக் டிசைன் பண்ணுறதுக்காக நான் ஒரு கேன்வாஸ் ஷீட் எடுத்திருக்கேன். 10 இன்ச் நீளம் 10 இன்ச் அகலத்துக்கு இந்த கேன்வாஸ் ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம மார்க்கிங் பண்ணலாம். கழுத்தினுடைய அகலம் நான் வந்து கழுத்தினுடைய அகலம் வந்து 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்ட அளவுக்கு 2.5 இன்ச்சோ 3 இன்ச்சோ வச்சுக்கலாம். கழுத்துடைய நீளமும் நம்முடைய விருப்பம் தான். நான் இதில் 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணுறேன். மேலே எந்த அளவு வச்சோமோ அதே 2.5 இன்ச்சை நான் வந்து கீழேயும் வச்சு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் நமக்கு விருப்பமான நெக் ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். யூ ஷேப், ரவுண்ட் ஷேப் எதுனாலும் வரைஞ்சிக்கலாம். நான் யூ நெக் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதை சுற்றி வெளியே வந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இந்த மாதிரி கோடு போட்டு கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ கழுத்துக்கு கீழே 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 3.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துலேருந்து மேலே 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 இன்ச் மார்க் பண்ண இடத்துலேருந்து உள்பக்கமாக 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம லைட்டாக வளைச்சி வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வளைவு வந்து வரைஞ்சிக்கலாம். மேலே உள்ள வளைவை கொஞ்சம் நான் உள்ளே தள்ளி இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். இப்போ நம்ம வரைஞ்சதை வெளிப்பக்கமாக கட் பண்ணி எடுத்துடலாம். வளைவுகளை நம்ம வந்து நிறுத்தி நிதானமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கேன்வாஸ் ஷீட் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெளிப்பக்கமாக உள்பக்கமாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் டிசைன் வந்து ரெடி ஆகிட்டு இதை இப்போ வந்து கான்ட்ராஸ்ட் கலர் கிளாத்லனா பேண்ட்டோட கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். சுற்றிலும் ஒரு 1/2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா துணி இருக்கிற மாதிரி வச்சு அயன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த 1/2 இன்ச் அளவு துணியில் நம்ம வந்து இந்த மாதிரி வளைவுகள் எல்லாம் திருப்பி தைக்கிறதுக்கு ஈஸியாக சின்ன கட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் கொடுத்தாச்சு. 1/2 இன்ச் அளவு துணி கேன்வாஸ் ஷீட்டுக்கு மேலே வர மாதிரி வச்சு நம்ம வந்து தைச்சி எடுத்துக்க போகிறோம். கார்னர்ஸ் எல்லாம் வரும்போது நிறுத்தி நம்ம வந்து துணி எல்லாமே உள்பக்கமாக நல்லா தள்ளி விட்டு தைச்சி எடுத்துக்கலாம். கீழ்ப்பக்கம் கூர்மையான பகுதி வரும்போது 2 பக்கமும் கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு உள்பக்கமாக அந்த மாதிரி நல்லா மடித்து உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தைச்சி எடுத்துட்டு சென்டரில் வந்து ஒரு கட் கொடுத்துக்கலாம். லைனிங் கிளாத் மெயின் கிளாத் ரெண்டையுமே ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண கழுத்து டிசைனை கிளாத்தோட உள்பக்கம் நம்ம லைனிங் கிளாத் வச்சு தைச்சிருக்கிற பக்கத்தில் சென்டரில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். குர்த்தியோட கிளாத்லேயும் சென்டரில் வந்து நம்ம நாச்சஸ் போட்டுக்கலாம். 2 சென்டர் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு கழுத்துடைய அளவு வந்து நம்ம தைச்சிக்கலாம். கரெக்டாக கேன்வாஸ் ஷீட்டை ஒட்டி கேன்வாஸ் ஷீட்டுக்கு மேலே தையல் ஏறாமல் நம்ம வந்து கேன்வாஸ் ஷீட்டை ஒட்டி தையல் போட்டு எடுத்துக்கலாம். உள்ளே வந்து யூ நெக்கிறதுனால ரொம்ப சுலபமாக நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். வெளியில் தான் நம்ம வந்து வளைவெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இப்போ தையல் போட்டதுக்கு உள்ள ஒரு 1/4 இன்ச் அளவு மட்டும் துணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க உள்பக்கம் இருக்க துணி எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன கட் கொடுத்துக்கலாம். கட் கொடுத்துட்டு நம்ம நல்ல பக்கமாக திருப்பி நம்முடைய பேட்ச் ஒர்க்கை நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துகிட்டு வந்துடலாம். திருப்பி இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ கழுத்து விளிம்பில் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு வெளிப்பக்கமும் விளிம்பில் நம்ம வந்து தைச்சி எடுத்தாச்சு.
இப்போ சென்டரில் 2 பட்டன்ஸ் வந்து வைக்க போகிறோம். விருப்பப்பட்ட பட்டன்ஸ் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ரெடிமேட்ஸ் பட்டன் தான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி சென்டரில் 2 பட்டன்ஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு பட்டன் கூட வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான நெக் டிசைன் இது. இந்த மாதிரி 2 பட்டன் வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சுலபமாக தைக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான நெக் டிசைன் இது. நம்முடைய ஃபுல் டாப்பு வந்து தைச்சி எடுத்தாச்சு. நம்முடைய நெக் டிசைன் இது. கையில் வந்து அதே கலரில் பைப்பிங் வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.